ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். முன்பொரு காலத்தில் இந்த உலகத்தையே ஆளும் சிவபெருமானுக்கும் 5 தலைகள் இருந்தது. படைக்கும் சக்தி பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் இருந்தது. அந்த சிவபெருமானை போன்று எனக்கும் 5 தலைகள் உள்ளது. சிவனுக்கு சமமான வரங்களை நான் அளிப்பேன் என்று பிரம்மதேவருக்கு ஆணவம் அதிகமாய் இருந்து வந்தது. ஒருமுறை கைலாயத்தில் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுக்காக காத்திருந்தார்கள். அப்பொழுது 5 தலை கொண்ட பிரம்மதேவர் அந்த வழியாக வருகின்றார். தூரத்தில் 5 தலை கொண்டவரை பார்த்ததும் பார்வதி அன்னை சிவபெருமான் என்று நினைத்து சுவாமி வணங்குகிறேன் என்று சொல்லி பாத பூஜை செய்ய வருகின்றார்கள். அதற்கு பிரம்மதேவர் சிரிக்கின்றார். அனைத்தும் உணர்ந்த பார்வதி தேவிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையா? எப்படி தெரியும்? அந்த சிவனுக்கும் 5 தலைகள், எனக்கும் 5 தலைகள் என்று சொல்லி பிரம்மதேவர் ஆணவமாய் சிரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகின்றார். இதனால் பார்வதி அன்னை கடுமையாக கோபமாகிவிட்டார்கள். சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் அங்கு வருகின்றார். பார்வதி தேவியின் கோபத்தை சிவபெருமான் அறிந்து கொள்கின்றார். உங்களை நோக்கி தவம் இருந்து பிரம்மன் 5 தலைகளை பெற்றார். இப்பொழுது நான் பரமசிவனுக்கே நிகரானவன் என்று ஆணவமாய் பேசுகின்றார். ஆணவம் கொண்ட அவரின் 5வது தலையை கிள்ளி எரியுங்கள் என்று தேவி சொன்னதும் சிவபெருமான் கோபத்தில் பிரம்மதேவரிடம் வருகின்றார். நடந்த தவறுக்கு பார்வதியிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சிவபெருமான் சொல்லியும் பிரம்மதேவர் அதை மறுத்து விடுகின்றார். இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்ததால் பொறுமை இழந்த சிவபெருமான் கோபத்தில் பிரம்மதேவரின் 5வது தலையை கிள்ளி எடுத்து விடுகின்றார். பிரம்மதேவர் வலியால் துடிக்கின்றார். ஆனால் பிரம்மதேவரின் தலை கீழே விழாமல் சிவபெருமானின் கையிலேயே ஒட்டிக்கொள்கிறது. அவ்வளவுதான். தன் கணவன் துடிப்பதைக் கண்டு பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி தேவி அந்த இடத்திற்கு கோபக்கனலாக வருகின்றார்கள். என் கணவனின் தலை உன் கையிலேயே ஒட்டிக்கொள்ளட்டும். உனக்கு வழங்கும் அனைத்து உணவையும் அந்த கபாலமே உண்டுவிடும். இந்த தோற்றத்திலிருந்து விலகி பித்தனாக அலைந்து திரிந்து பிக்ஷை எடுத்து உண்பாய் என்று சரஸ்வதி தேவி சிவபெருமானுக்கு சாபமளிக்கின்றார்கள். இதற்கு காரணமான பார்வதி தேவியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான தோற்றத்தில் கந்தலாடையை அணிந்து கொண்டு காடுமேடெல்லாம் அலைந்து திரிவாய் என்று கலைவாணி பார்வதி அன்னைக்கு சாபம் அளிக்கின்றார்கள். சரஸ்வதி தேவியின் சாபப்படி சிவபெருமான் கபாலத்தை கையில் வைத்துக் கொண்டு பூலோகத்தில் பிக்ஷை எடுத்து பிச்சாடனாக அலைகின்றார். இங்கு பார்வதி அன்னை வயதான தோற்றத்தில் பித்து பிடித்தவள் போல் காடுமேடெல்லாம் அலைகின்றார்கள். தன் சகோதரியின் இந்த நிலை கண்ட விஷ்ணு பகவான் சாப விமோச்சனத்திற்கான வழியை கூறுகின்றார். மலையரசப்பட்டினம் என்ற இடத்தில் நீ புற்றாக எழுந்தருளினால் அந்த இடத்தில்தான் உங்கள் இருவருக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று மகாவிஷ்ணு சொன்னதும் பார்வதி தேவி திருவண்ணாமலை பக்கம் நடந்து வருகின்றார்கள். அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதி தேவியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகின்றார்கள். தன் சகோதரன் கூறியது போல் தண்டகாரண்யத்தின் மைய பகுதி மலையரசப்பட்டினத்தில் அன்னை பார்வதி நடந்து வருகின்றார்கள். தற்போது இருக்கும் மேல் மலையனூர்தான் அப்பொழுது மலையரசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்தில் மலையரசன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வருகின்றான். அன்னையானவள் அங்குள்ள பூங்காவனத்தில் அமர்ந்து தவம் செய்கின்றாள். அப்பொழுது ஒரு மீனவர் அந்த வழியாக வருகின்றார். பெண்ணே, இந்த நாட்டின் மன்னன் கடவுள் பக்தி சிறிதும் இல்லாதவன். இங்கு தவம் செய்தால் உன்னை தண்டித்து விடுவான் என்றான். பார்வதி அன்னை புற்றாக மாறி தன் உடம்பை மறைத்துக் கொள்கிறாள். அதை கண்ட மீனவன் நடுங்கினான். இவள் சாதாரண பெண்ணில்லை, பராசக்தி என்று ஊர் முழுவதும் அறிவித்தான். மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த புற்றை வணங்கினார்கள். இதை அறிந்த மன்னன் அந்த புற்றை இடித்து தள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான். காவலர்கள் புற்றை இடித்து தள்ளிவிட்டார்கள். ஆனால் அந்த மீனவர் முன்பே சிறிது மண்ணை எடுத்து வைத்திருந்தார். அதை மீண்டும் அந்த இடத்தில் போட்டவுடன் புற்று இன்னும் பெரியதாக வளர்ந்தது. அதை பார்த்து அதிர்ந்த மன்னன் தானே அங்கு வந்து மீண்டும் இடித்து தள்ளுங்கள் என்று கை நீட்டி சொன்னவுடன் அவனது கை அப்படியே செயலிழந்து விட்டது. அப்பொழுதுதான் அங்கு ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை மன்னன் உணர்கின்றான். அன்னையிடம் மன்னிப்பு கேட்டு அன்னைக்காக அங்கு கோவில் கட்டுகின்றான். அதிலிருந்துதான் அன்னை அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூரில்
அருள்பாலிக்க தொடங்கினாள். இன்று வரை அந்த கோவிலில் மீனவ குலத்தினர்தான் அங்காளம்மனுக்கு பூஜை செய்து வருகின்றார்கள். மகாவிஷ்ணு சொன்னபடி அன்னை மலையனூரில் அமர்ந்து விட்டாள். சிவபெருமானும் இங்கு வந்தால்தான் சாப விமோச்சனம் பெறுவார். இங்கு சிவபெருமான் மயானத்தில் அலைந்து கொண்டு பிக்ஷை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வழங்கும் அனைத்து உணவையும் அந்த பிரம்ம கபாலம் உண்டு விடுவதால் பரமசிவன் உடல் மெலிந்து பசி தாகத்தால் அலைந்து கொண்டிருக்கிறார். மகாவிஷ்ணு சிவபெருமானை பார்வதி இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். சிவபெருமான் அன்னை இருக்கும் இடத்திற்கு வந்து பிக்ஷை கேட்கின்றார். தன் கணவன் உடல் மெலிந்து இந்த நிலையில் இருப்பதை பார்த்து அன்னை துடிதுடித்து போகின்றாள். உடனே சகோதரனை அழைத்து இதற்கான பரிகாரத்தை கேட்கின்றாள். அதற்கு மகாவிஷ்ணு எம்பெருமான் கையில் இருக்கும் கபாலத்தை நீக்கினால்தான் அவர் பழைய நிலைக்கு திரும்புவார். அவர் பசியோடு இருக்கின்றார். அவருக்கு நீ எவ்வளவு உணவை கொடுத்தாலும் அந்த பிரம்ம கபாலமே அதை உண்டுவிடும். சுவைமிக்க உணவை செய்து அதை 3 உருண்டைகளாக பிடித்து அதை சிவபெருமானிடம் கொடு. முதல் 2 உருண்டையை அந்த கபாலம் உண்டுவிடும். 3வது உருண்டையை கொடுப்பது போல் பாவனை செய்து கீழே சிதறிவிடு. உணவின் ருசிக்கு மயங்கி பிரம்ம கபாலம் சிவபெருமான் கையிலிருந்து கீழே இறங்கி வரும். அந்த நொடியில் நீ கபாலத்தை காலால் நசுக்கிவிட்டால் சிவபெருமான் சாப விமோச்சனம் பெறுவார் என்று விஷ்ணு பகவான் சொல்கின்றார். அதற்காக பார்வதி அன்னை தயாராகின்றாள். குரத்தி வேடமிட்டு கையில் கூடையும் குறி சொல்லும் குச்சியும் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று குறி சொல்லி அவர்கள் கொடுக்கும் அரிசி பருப்பு நவதானியங்கள் அனைத்தையும் அந்த கூடையில் போட்டு எடுத்து வருகின்றாள். சிவபெருமான் அன்று இரவு அங்கிருக்கும் சுடுகாட்டில் சாம்பலை பூசிக்கொண்டு அங்கேயே தங்கிக் கொள்கிறார். சிவபெருமான் சுடுகாட்டில் தங்கிய அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. மறுநாள் மாசி அமாவாசை தினத்தில் தான் கூடையில் வாங்கி வந்த அனைத்து உணவுப் பொருட்களையும் வைத்து அன்னை சமைக்கின்றாள். அந்த உணவுகளை 3 பெரிய உருண்டைகளாக பிடித்து சிவபெருமான் தங்கியிருக்கும் மயானத்திற்கு ஆவேசமாக வருகின்றாள். எரியும் பிணத்தின் நடுவே சிவபெருமான் நின்றிருக்க அங்காளி முதல் உருண்டையை சிவபெருமானுக்கு கொடுக்கின்றாள். அதை பிரம்ம கபாலம் சாப்பிட்டு விட்டது. 2வது உருண்டையை கொடுத்ததும் அதையும் அந்த கபாலம் சாப்பிட்டு விட்டது. 3வது உருண்டையை போடுவது போல பாவனை செய்து தவறி கீழே சிதற விடுகின்றாள். அந்த உணவின் சுவைக்கு மயங்கி சிவபெருமானிடம் இருந்து பிரம்ம கபாலம் கீழே இறங்கி வந்து உணவை சாப்பிடுகின்றது. அந்த ஒரு நொடியில் சிவபெருமான் அங்கிருந்து நகர்ந்து செல்ல கபாலம் மீண்டும் சிவபெருமானை ஒட்டிக்கொள்ள அவர் அருகே செல்கின்றது. அதை பார்த்த அன்னை அங்காளி அந்த சுடலை வனத்தில் ஆங்கார ரூபம் கொண்டு நெருப்பு போல கண்கள் சிவந்து விஸ்வரூபம் எடுத்து நின்று ஆவேசமாய் தனது வலது காலால் பிரம்ம கபாலத்தை நசுக்கிவிட்டாள். கபாலம் சிதறி சாம்பலானது. பிரம்ம கபாலத்தின் நகந்தை நொறுங்கி தூளானது. அந்த சத்தம் 3 உலகங்களையும் கிழித்தது. இதனால் சிவபெருமானை பிடித்துக் கொண்ட பிரம்மஹஸ்தி தோஷம் முழுவதுமாக நீங்கி விடுகின்றது. சாப விமோச்சனம் பெற்றதால் சிவபெருமான் பேரானந்தம் கொண்டு ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார். அதனால்தான் அவர் தாண்டேஸ்வரர் என்ற பெயருடன் சிதம்பரம் சென்று அங்கு ஸ்படிகலிங்கமாக அமர்ந்து விட்டார். ஆனால் பிரம்ம கபாலத்தை நசுக்கிய அவளின் உக்கிரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த மயானத்திலே அங்காளி சுற்றி சுற்றி ஆடுகின்றாள். அவளின் இந்த ஆக்ரோஷ நடனத்தால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்று பயந்து தேவர்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள். ஆனால் அவர்களால் அங்காளியின் கோபத்தை தணிக்க முடியவில்லை. அதனால் மகாவிஷ்ணுவை உதவிக்கு அழைக்கின்றார்கள். விஷ்ணு பகவான் ஆலோசனைப்படி ஒரு தேரை உருவாக்கி தேவர்கள் அனைவரும் அந்த தேருக்கு சக்கரமாகவும் அச்சாணியாகவும் ஆசனமாகவும் மாறி திருமால் அந்த தேரின் கலசமாக நின்று அங்காள பரமேஸ்வரியை அந்த திருத்தேரில் அமர வைத்து வலம் வந்து அம்மனை சாந்தப்படுத்துகின்றார்கள். அதிலிருந்துதான் அன்னை மேல்மலையனூரில் சாந்தமாக அமர்ந்து விடுகின்றாள். இதற்காகத்தான் வருடா வருடம் மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரும் அமாவாசை நாளில் மயான கொள்ளை திருவிழா பிரம்மாண்டமாக நடத்தப்படும். மற்ற நாட்களில்
சாந்தமாக இருக்கும் அன்னை அங்காளி மாசி அமாவாசையில் மட்டும் மயான காளியாய் உக்கிர ரூபத்தில் காட்சியளிப்பாள். ஆலயத்தில் இருக்கும் பூசாரிக்கு அங்காளம்மன் வேடமிட்டு மண்டை ஓட்டையை மாலையாய் அணிந்து கொண்டு மயானத்திற்கு ஆவேசமாக ஓடி வருவாள். காட்டேரியம்மன், பத்ரகாளி, பாவாடை ராயன் போன்ற உக்கிரமான தெய்வங்கள் அங்காளிக்கு காவலாக வருவார்கள். அந்த சுடுகாட்டில் பக்தர்கள் வேண்டுதலுக்காக கொண்டு வரும் உணவுகளை அந்த மயானத்தில் சூறையிட்டு ஆவேசமாக ஆடுவார்கள். பக்தர்கள் அந்த சுடுகாட்டில் விழும் உணவுப் பொருட்களை வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். இப்படித்தான் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகின்றது. இது போன்ற வரலாற்று புராண கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழச்சி கதைக்களம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.